தையிட்டு விகாரை போராட்டம் 11 பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் அழைப்பு கட்டளை. பிரதேச சபை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தினால் சட்ட நடவடிக்கை, பலாலி போலீஸ் எச்சரிக்கை. திடீரென பதவி விலகிய தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம். கடந்த வருடம் 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், பறிபோன 60 உயிர்கள். உலகின் மோசமான நாடுகளின் வரிசையில் இடம் பிடித்த இலங்கை. வடக்கில் 25 வீதிகளின் திருத்தப் பணிகள் ஆரம்பம். ராஜபக்ச தரப்பை திணறடிக்க டக்ளஸுக்கு அடுத்ததாக இலக்கு வைக்கப்படுகிறாரா KP பத்மநாதன். பௌத்த சின்னங்கள் பரப்பப்படுவது வரலாற்று அடிப்படையற்றது, தமிழதாயக்க காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்க நடவடிக்கை. பாராளுமன்றம் வருமாறு ரணிலுக்கு மீண்டும் அழைப்பு. தொடர்பட விரைவான செய்திகள். தையிட்டி விகாராதிபதியின் பதவி உயர்வுக்கு எதிராக விகாரக்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் 11 உறுப்பினர்களுக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது. மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் பலாலி போலீசார் தாக்கல் செய்த வழக்கின்படி நீதிமன்ற பதிவாளரால் அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதி பிரதேச சபை உறுப்பினர்கள் 11 பேரையும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி தையிட்டு விகாரையின் முன்பாக விகாராதிபதியின் பதவி உயர்வுக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட 29 பேருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நைனாதீபு விகாராதிபதி தலைமையிலான பிக்குகள் இன்றைய தினம் தையிட்டு விகாரை பகுதிக்கு விஜயம் செய்து காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் அனுமதியின்றி தையிட்டு விகாரை அமைக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் நைனாதீபு விகாராதிபதியை அண்மையில் நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடினர். இதன் ஒரு கட்டமாக தையிட்டுக்கு இன்று நேரடியாக விஜயம் மேற்கொண்ட நைனாதீபு விகாராதிபதி காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடியதுடன் திஸ்ஸ விகாரைக்கென ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காணியை பார்வையிட்டு சென்றார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தீர்மானத்திற்கு அமைய தையிட்டி திஸ்ஸ ரஜமஹா விகாரை முன்பாக சட்டவிரோத கட்டடம் என பெயர் பலகை நாட்டினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச சபை செயலாளருக்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட தையிட்டி பகுதியில் தனியார் காணியில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட திஸ்ஸ ரஜமஹா விகாரையை சட்டவிரோத கட்டிடம் என அடையாளப்படுத்தும் வகையில் பெயர் பலகையை 3 மொழிகளிலும் நாட்ட பிரதேச சபை அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றியது. இது தொடர்பில் பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடிதத்தில் தையிட்டி விகாரைக்கு முன்பாக சட்டவிரோத கட்டிடம் என பெயர் பலகை நடப்பட போவதாக புலனாய்வு பிரிவு மூலம் தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி இவ்வாறான அறிவித்தல் பலகை காட்சிப்படுத்தப்படுவதன் மூலம் பௌத்தம் மற்றும் இந்து சமயத்துக்கு இடையிலான நல்லிணக்கத்தில் முரண்நிலை தோன்றுவதுடன் சமாதான சீர்குலைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதற்காக இவ்வாறான பெயர் பலகை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினாலோ அல்லது வேறு அமைப்புகள் மூலமோ அல்லது நிறுவனங்கள் மூலமோ காட்சிப்படுத்தும் நோக்கம் இருப்பின் அதனை சட்ட ரீதியாக மேற்கொள்ளுமாறும், சட்ட ரீதியற்ற முறையில் அவ்வாறு அறிவித்தல் பலகையை நாட்ட நடவடிக்கை எடுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நேற்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் விசேட அமர்வில் விசேட சபை தவிசாளர் சுகிதன் வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் தனியார் காணிக்குள் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடம் என்ற வகையில் பிரதேச சபையின் சட்ட ஆலோசகரின் ஆலோசனைப்படி பெயர் பலகை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரட தற்காலிகமாக அந்த பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாடநூல் தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை அவர் தமது பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் 114 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதில் 60 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 57 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் நேற்று முன்தினம் இடம்பெற்ற 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் பாரிய குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்களால் நடாத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கொகுவலை போதியவத்தை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 10:30 மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதுடன் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த 16 வயது சிறுமி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். துப்பாக்கிச்சூட்டை நடத்திய நபர் இலக்கை தவறவிட்டு சிறுமியை சுட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
2026ஆம் ஆண்டு பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் சம்பந்தமாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவா விசேட அறிவிப்பை வெளியிட்டார். நாட்டினுள் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை மற்றும் சில மாகாணங்களில் பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை கருத்தில் கொண்டு பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு வழமைக்கு திரும்பும் வரை 2026ஆம் ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிக்காதிருக்க கல்வி அமைச்சினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 2026ஆம் ஆண்டில் 5 தொடக்கம் 13 வரையான தரங்களுக்கான பாடசாலை நேரம் முற்பகல் 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை மாற்றமின்றி தொடரும். அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்கள் 2026ஆம் ஆண்டில் முதலாம் தவணைக்காக ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. தரம் 6 முதல் 13 வரை ஒரு நாளுக்கான பாடவேளைகளின் எண்ணிக்கை 7 ஆகும். ஒரு பாடவேளைக்காக 45 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். 2026ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடு தரம் 1 மற்றும் தரம் 6க்கு நடைமுறைப்படுத்தப்படும். கல்வி மறுசீரமைப்பு செயற்பாட்டின் கீழ் தரம் 6க்கான கல்வி நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக 2025 ஜனவரி 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. தரம் 1க்கான மாணவர்களை அறிமுகப்படுத்தும் செயற்பாடு 2026 ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாவதுடன் உத்தியோகபூர்வமாக கல்வி நடவடிக்கைகள் 2026 ஜனவரி 29ஆம் தேதி ஆரம்பமாகும். தரம் 6க்குரிய செயற்பாட்டு புத்தகங்கள் மற்றும் தரம் 6க்குரிய கற்றல் தொகுதிகள் அந்த தரங்களின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் மாணவர்களுக்கு வழங்கி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏனைய தரங்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள் இதுவரை விநியோகித்து முடிக்கப்பட்டுள்ளது. 2025 காப்புதவியதர பரீட்சையின் எஞ்சிய பகுதி 2026 ஜனவரி 12 முதல் 20ஆம் தேதி வரை நடாத்தப்பட உள்ளது. இது தொடர்பான விரிவான சுற்று நிறுவம் 2026 ஜனவரி 2ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் வாழ்க்கை தரம் குறைந்த நாடுகளின் வரிசையில் இலங்கை 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்த நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தரவரிசையில் நைஜீரியா முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. உலகின் மிகவும் மோசமான வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகள் வரிசையில் நைஜீரியா முதலிடத்தையும் இலங்கை 2ஆம் இடத்தையும் பங்களாதேஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது. வாழ்க்கை தரம் மோசமான நாடுகளின் வரிசையில் நைஜீரியா 0 புள்ளிகளுடன் முதலிடத்தையும் 61 புள்ளிகளுடன் இலங்கை 2ஆம் இடத்தையும் 73 புள்ளிகளுடன் பங்களாதேஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது. கொள்வனவு இயலுமை, வீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை, வாழ்க்கை செலவு, பாதுகாப்பு, சுகாதாரம், போக்குவரத்து, நேரம் மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் அடிப்படையில் இந்த வாழ்க்கை தர சுட்டி கணிக்கப்பட்டு தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் நெதர்லாந்து, டென்மார்க் மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகள் முன்னணி வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் 25 வீதிகளுக்கான திருத்த பணிகள் தை முதல் நாளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வவுனியா அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ், மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்கள் வீதி அபிவிருத்தி பணிகள் தை முதல் நாள் ஆரம்பிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு அபிவிருத்தி ஆண்டாக இருக்கும். யாழ் மாவட்டத்தில் 5 வீதிகளும், மன்னார் மாவட்டத்தில் 6 வீதிகளும், வவுனியா மாவட்டத்தில் 8 வீதிகளும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 வீதிகளும் திருத்த பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அபிவிருத்திக்குரிய ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த வகையில் பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை அரசாங்கம் இந்த ஆண்டில் நடாத்த இருக்கிறது. விசேடமாக வறுமை ஒழிப்பு செயற்திட்டத்தின் பிரதான பிரஜாசக்தி செயற்திட்டம் இன்றைய தினத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் பிரஜாசக்தி குழுமத்தின் தலைவர்கள் உட்பட நிர்வாக குழுவினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரஜாசக்தி குழுவின் ஊடாக கிராம மட்டங்களில் மக்களுக்குரிய தேவைப்பாடுகள், பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமைப்படுத்தப்படும். அதன் தகுதிகள் அடிப்படையில் அவர்களுக்குரிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் காணப்பட இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்தது தவறான நடைமுறை என அண்மையில் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்தார். மேலும் அத்தோடு அநீதியானது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு முக்கிய கவனத்தை இது ஈர்த்துள்ளது. அதேவேளை டக்ளஸ் தேவானந்தாவின் கைதினை தொடர்ந்து பல அரசியல்வாதிகள் ஆதரவு குரல் எழுப்பியிருந்தமையும் பேசுபொருளாகியுள்ளது. இதற்கிடையில் பிள்ளையானை தொடர்ந்து இனிய பாரதி மற்றும் அவரின் சகாக்களின இடம்பெற்ற கைது நடவடிக்கைகளுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதே நிலையில் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் விடுதலை புலிகளுடன் நேரடி தொடர்புள்ளவர்களும் பயங்கரவாதத்தை ஊக்குவித்த KP பத்மநாதன் போன்றவர்கள் இன்றும் அரசின் விசேட சலுகைகள் அடிப்படையில் எவ்விதமான தொடர்புகளும் இல்லாமல் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பகுதி எதிர்வரும் ஜனவரி 12 முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவேவ தெரிவித்தார். இது தொடர்பான விரிவான சுற்று நிருபம் ஜனவரி 2ஆம் தேதி இன்றைய தினம் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார்.
சீரற்ற காலநிலை காரணமாக 2025ஆம் ஆண்டுக்கான காப்புறுதி உயர்தர பரீட்சைகள் இடைநிறுத்தப்பட்டது. இதேவேளை பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு வழமைக்கு திரும்பும் வரை 2026ஆம் ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிக்காதிருக்க கல்வி அமைச்சு தீர்மானித்தது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை மற்றும் சில மாகாணங்களின் பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மகாவம்சத்தை அடிப்படையாக கொண்ட பிராந்திய உரிமைக்கோரல்களும் தமிழ் பிராந்தியங்களில் சிங்கள பௌத்த சின்னங்கள் பரப்பப்படுவதும் வரலாற்று அடிப்படையற்றவை என்று தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுவேட தினமான நேற்று வவுனியாவில் அவர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். அரசியல் தீர்வுகளை முன்மொழிவுக்கு முன் தமிழ் தலைவர்கள் தமிழ் வரலாற்றையும் தங்கள் மக்கள் ஆணையையும் விளக்க வேண்டும். இன்று ஜனவரி 1, 2026 காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மாராகிய நாங்கள் வவுனியாவில் ஏனையின் வீதியில் 3237வது நாட்களுக்கும் மேலாக தொடர்ச்சியாக நடத்தி வரும் எங்களின் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கிறோம். இந்த தியாகம் மற்றும் மன உறுதி நிறைந்த இடத்திலிருந்து காணாமலாக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளை பற்றிய உண்மையை வெளிக்கொணர உதவுமாறும் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடரும் இனப்படுகொலையை நிறுத்துமாறும் எங்கள் மூதாதையர் தாயகத்தில் தமிழ் இறைமையை மீட்டெடுக்க ஆதரவளிக்குமாறும் அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அரசியல்வாதிகளாக அல்ல, மாறாக உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரலை கோரும் தாய்மலர்களாகவே இந்த தார்மீக அடிப்படையில் பேசுகிறோம். தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு அரசியல் தீர்வையும் முன்மொழிவதற்கு முன்பு அவர்கள் 2 அடிப்படை கேள்விகளுக்கு முதலில் பதிலளிக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன மக்கள் ஆணை இருக்கிறது, மேலும் அவர்கள் ஏன் தமிழ் வரலாற்றை தவிர்க்கிறார்கள். தமிழ் வரலாறு காலனித்துவத்துக்கும் பிந்தைய அரசியலமைப்புடனோ அல்லது திணிக்கப்பட்ட அரசியல் கட்டமைப்புடனோ தொடங்கவில்லை. நவீன எல்லைகளுக்கு நீண்ட காலத்துக்கு முன்பே இந்த தீவு தமிழ் பேசும் மக்களால் வசித்து ஆளப்பட்ட தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருந்த பண்டைய காலங்கள் வரை அது நீண்டு செல்கிறது. இந்த தீவில் தமிழர்களின் இருப்பு பிற்கால அனைத்து அரசியல் மற்றும் இன கட்டுமானங்களுக்கும் முந்தையது. ஆயினும் கூட சமகால தமிழ் தலைவர்கள் பலர் இந்த யதார்த்தத்தை புறக்கணித்து அதற்கு பதிலாக தனிப்பட்ட வசதி, வெளி அழுத்தங்கள் அல்லது மேட்டுக்குடி நிலங்களின் வேரூன்றிய அரசியல் சூத்திரங்களை ஊக்குவிக்கின்றனர். தமிழ் மக்களால் வழங்கப்பட்ட கடைசி மற்றும் ஒரே ஜனநாயக மக்கள் ஆணை 77 வழங்கப்பட்டது. அப்போது தமிழர்கள் சுயநிர்ணய உரிமைக்கு பெருமளவில் வாக்களித்தனர். 13வது திருத்தம், ஒற்றையாட்சி அரச சித்தாந்தம், சமஷ்டி அல்லது ஐக்கிய ராஜ்யம் ஆகியவற்றுக்கு ஒருபோதும் மக்கள் ஆணை வழங்கப்படவில்லை. தலைவர்கள் இன்று இந்த நிலைப்பாடுகளை ஆதரிக்கும் போது அவர்கள் தமிழ் வாக்காளர்களின் சம்மதமின்றி அவ்வாறு செய்கிறார்கள். தமிழர்களின் வெளிநாட்டு சக்திகளை பற்றிய கடினமான உண்மைகளையும் எதிர்கொள்ள வேண்டும். 1983 கருப்பு ஜூலைக்கு பிறகு இந்தியாவுக்கு அர்த்தமுள்ள வகையில் செயற்பட 4 தசாப்தங்களுக்கு மேலாக அவகாசம் இருந்தது. அது செய்யவில்லை. மாறாக 13வது திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு இந்தியாவை தமிழர்களை வற்புறுத்தியது. இந்த ஏற்பாட்டை இந்தியாவை முழுமையாக செயற்படுத்த முடியவில்லை. அதன் வரையறுக்கப்பட்ட அமலாக்கம் கூட இந்திய முன்முயற்சியால் அல்லாமல் அமெரிக்கா மற்றும் ஐநா மனித உரிமை சபையின் அழுத்தங்களின் கீழ் ஒருமுறை மட்டுமே நிகழ்ந்தது. இந்தியா மீதான நம்பிக்கை நீதியையோ பாதுகாப்பையோ கொண்டு வரவில்லை என்பதை வரலாறு காட்டுகிறது. இதற்கு மாறாக கடந்த மாதம் அமெரிக்கா யாழ்ப்பாண விமான நிலையத்தில் 2 முறை பெரிய இராணுவ விமானங்களை தரையிறக்கி மனிதாபிமான உதவிகளை வழங்குவதன் மூலம் தமிழ் பொதுமக்கள் மீது உறுதியான அக்கறையை வெளிப்படுத்தியது. இருப்பினும் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியோ அல்லது சிவில் சமூக அமைப்பு என்று சொல்லிக்கொள்ளும் அமைப்போ இந்த ஆதரவை பகிரங்கமாக அங்கீகரிக்கவில்லை. காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்களாகிய நாங்கள் மட்டுமே நன்றியை தெரிவித்தோம். இது தமிழ் உயரடுக்கு மத்தியில் உள்ள தார்மீக மற்றும் தலைமைத்துவ தோல்வியை அம்பலப்படுத்தியது. முன்னைய பின்னைய பல தமிழ் தலைவர்கள் ஏன் தமிழ் வரலாற்றை தவிர்க்கிறார்கள்? ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்வது அவர்களின் சலுகைகளுக்கு சவாலாக அமையும். கொழும்பிலுள்ள வணிக நலன், சொத்துக்கள் மற்றும் சமூக அங்கீகாரம் ஆகியவை கொள்கை அடிப்படையிலான தலைமைத்துவத்தை விட முன்னுரிமை பெற்றுள்ளன. சிலர் தமிழ் தாயகத்தை ஒரு சேரி என்று கூட குறிப்பிடுகின்றனர். இது தமிழ் மக்களிடமிருந்து அவர்கள் அந்நியப்பட்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது. வரலாற்று உண்மையை மீட்டெடுக்க வேண்டும். தென்னிந்தியா மற்றும் தமிழ் தீவான இலங்கையை உள்ளடக்கிய தமிழகத்தில் ஒரு பழங்கால சிங்கள இனம் இருந்ததற்கான வரலாற்று அல்லது தொல்பொருள் சான்றுகள் எதுவும் இல்லை. தமிழினம் சைவ சமயத்தை பின்பற்றியது. அதைத் தொடர்ந்து தமிழ் பௌத்தத்தை பின்பற்றியது. பின்னர் மீண்டும் சைவ சமயத்துக்கே திரும்பியது. இந்த மாற்றங்கள் மணிமேகலை உட்பட தமிழ் இலக்கியங்களில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. மகாவம்சத்தை அடிப்படையாக கொண்ட பிராந்திய உரிமைகோரல்கள் தமிழ் பிராந்தியங்களில் சிங்கள பௌத்த சின்னங்கள் பரப்பப்படுவது வரலாற்று அடிப்படை அற்றவை.
இதுவே தமிழர் தாயகம். சிங்கள மக்கள் தெற்கில் சுதந்திரமாக வாழலாம், ஆனால் வடக்கு கிழக்கு வரலாறு, கலாச்சாரம் மற்றும் தொடர்ச்சியான இருப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தமிழ் பிரதேசத்துக்கு சொந்தமானது. இனிமேல் தமிழ் அரசியல்வாதிகள் வாக்குகள் அல்லது ஆதரவை கேட்கும் போது தமிழர்கள் முதலில் கேட்க வேண்டும், நீங்கள் எந்த வரலாற்றை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள், உங்களிடம் என்ன ஆணை உள்ளது, உங்கள் தீர்வு தமிழ் சுயநிர்ணயத்துடன் அல்லது தமிழ் வரலாற்றுடன் எப்படி ஒத்துப்போகிறது. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நமது மூதாதையர் நிலத்தில் உண்மையான ஒற்றுமையாக கண்ணியத்தையும் கொண்டு வரட்டும். பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஆண்டின் ஆரம்பத்திலேயே விசாரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்திரணி ஹர்சன நாணயக்கார அரசாங்க பணிகளை சிரமமின்றி பெற்றுக்கொள்வதற்கு தேவைப்படும் அனைத்து படிவங்களையும் பொதுமக்கள் 3 மொழிகளிலும் பெற்றுக்கொள்வதற்கான வசதி எதிர்வரும் மாதத்தில் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். ஒரு பிரஜை தனது சொந்த மொழியை கேட்கும் போது சட்டத்தால் சமமாக பாதுகாக்கப்படும் போது மற்றும் ஆள் அடையாளம் கவனத்தில் கொள்ளாது பாதுகாக்கப்படுவதை உணரும் போது அதனை செயல்பாடாக வெளிப்படுத்துவது தேசிய ஒருமைப்பாடாகும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் ஊழியர்கள் தமது கடமைகளை 2026 புத்தாண்டில் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கும் வகையில் நேற்று காலை அமைச்சின் வளாகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த முப்படைகளின் போர் வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வும் அரசு சேவைக்கான ஊழியர்களின் சத்திய பிரமாணமும் இதன்போது இடம்பெற்றது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரும் நாட்காட்டியில் ஒரு நாள் மட்டுமல்ல, நாம் வந்த பாதையை நேர்மையாக திரும்பி பார்த்து எப்படி முன்னேறுவது என்பதை அமைதியாக முடிவு செய்ய வேண்டிய தருணம் என குறிப்பிட்ட அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், நாம் கடந்து வந்த ஆண்டு எளிதான ஒன்றல்ல, அது ஒரு சவாலான ஒன்று. ஆண்டின் இறுதியில் ஏற்பட்ட டிட்பா சூறாவளியின் அனுபவம் எமது கட்டமைப்புகள், நிர்வாகம் மற்றும் எமது மக்களை பெரும் சோதனைக்குட்படுத்தியது. இளைஞர்களின் மீண்டெழும் தன்மை முதலானவற்றின் சக்தியை இது வெளிப்படுத்தியுள்ளது. ஒரு பேரழிவு ஏற்படும் போது நாட்டு மக்கள் பிளவுபடவில்லை என்பதை நாம் அதனூடாக அனுபவ ரீதியாக கண்டறிந்தோம். இனம், பிராந்தியவாதம், மொழி, மதம் மற்றும் அரசியல் வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் இளைஞர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்துள்ளோம், வளங்களை பகிர்ந்து கொண்டுள்ளோம், பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாத்துள்ளோம், ஒரு சிறந்த அமைப்புக்கான நம்பிக்கையை ஒன்றிணைந்துள்ளோம். அந்த கூட்டு வலிமையே நமது தேசத்தின் அடித்தளம் என தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்நகரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.